பொருணை புத்தக திருவிழா 2025 திருமதி கவிதா ஜவஹர் தலைமையில் நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்வில் இன்றைய தலைமுறையை ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் நடுவராக பங்கு பெற்று ஆற்றிய உரையின் தொகுப்பினை மட்டும் இங்கே வழங்கியிருக்கின்றோம். நிகழ்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வித்தியாசமான தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏன்னா இன்றைய தலைமுறையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அணுகுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா பெரியவங்க 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு 8 கேள்விக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. மொத்தமே 8 கேள்வி தான். என்ன குழந்தை, எந்த ஸ்கூலு, எத்தனை அரியர், எவ்வளவு சம்பளம், எப்போ கல்யாணம், எத்தனை குழந்தைங்க, உடம்புக்கு என்ன, செத்துட்டாரா? 8 கேள்விகளுக்குள் இன்றைக்கு வாழ்க்கையே முடிந்து போகிற இந்த குறுகிய வாழ்க்கைக்குள் இலக்கியம் நமக்கு என்ன தருகிறது அப்படிங்கிறத யோசிப்பதற்கான ஒரு அழகான களமாக இந்த மேடை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய பட்டிமன்ற முன்னத்தியர் எங்கள் ஐயா தமிழ்கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பின் பின்பக்கத்தில் ஒரு கவிதை எழுதியிருப்பார். திங்கவே பிறந்தவன் திண்ணவேலிக்காரன். எவ்வளோ பொருத்தமா, அவங்க ஊருக்கார், நாங்கள் சொல்லலை. திங்கவே பிறந்தவன் திண்ணவேலிக்காரன், கவிதை கதை எல்லாத்தையும் அங்கதான் அவர் நிற்கிறார். சாப்பிட்றதுக்கு சொதி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, கதையவும் கவிதையையும் தின்று செரித்து பழகிய ஒரு தமிழன் இந்த நெல்லை தமிழன் என்று எங்களுடைய முன்னோடியான நெல்லை கண்ணன் ஐயா பதிவு செய்திருக்கிறார். இந்த நெல்லை மண்ணினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு என்பதால் எட்டயபுரத்தி பாரதி முதல் வண்ணதாசன் ஐயா தொடங்கி இன்றைக்கு அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் சூழ்ந்திருக்கிற இந்த நெல்லை மண்ணை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கும். என்னுடைய தோழி ஒருத்தங்க பேராசிரியரா இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு அவங்க என்கிட்ட தொலைபேசியில பேசும்போது கேட்டாங்க, என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க. இதை சொன்னேன், இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா அப்படின்னு. டக்குன்னு அவர் அந்த மேடம் சொன்னாங்க, இல்லை இன்றைய தலைமுறையை ஈர்ப்பது இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு போடுங்க, அதுதான் ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். அவங்க சிறுகதையும் வாசிக்கிறது இல்லை, புது கவிதையும் படிக்கிறது இல்லை, நீங்க ஏன் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னால் இன்றைய தலைமுறை வெறும் ரீல்ஸ் பார்க்குற ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தலைமுறையை நம்பி நாங்கள் இந்த தலைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரீல்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு அப்படின்னு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இதை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்காரரு அவர் வியாபாரம் பண்ணுறதை விட்டுட்டு ராமு ஷாம்புவுக்கும் பாம்புவுக்கும் என்ன வித்தியாசம், சோமு பாம்பு போட்டா நுர தள்ளும், ஷாம்பு போட்டா நுர தள்ளும், ஜோக், சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு வானா போக மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எப்படி நம்முடைய தொன்மையான இலக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாத்தையுமே மீம்ஸ்ல முடிச்சிடுறாங்க. எதா இருந்தாலும் மீம்ஸ் தான். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சமீபத்தில் தேசிய புடவைகள் தினம் அப்படின்னு ஒன்று வந்தது. எனக்கு ஒரு இளைஞன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், மீம்ஸ் அனுப்பியிருக்கிறார். பார்வதியும் பரமசிவனும் புடவை கடைக்கு போறாங்க. பார்வதி புடவை கடைக்கு உள்ள போயிட்டாங்க. பரமசிவன் வாசல்ல இப்படியே உட்கார்ந்துருக்கார். கீழே அந்த பையன் எழுதியிருக்கிறான், மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனே ஆனாலும் சிவனேன்னு தான் உட்கார்ந்துருக்கணும். எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு அடுத்த தலைமுறையுடைய சிந்தனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு பையன் மார்ச் 8 மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பினான். எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள்? நம்ம ஒரு பொது வெளியில் இருக்கிறோம், 80-90 பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. ஆனால் போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. அவன் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தான். அது ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருந்தது. டவுன்லோட் ஆகி வந்த உடனே பார்க்குறேன், இந்த ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா?
நம்ம காலத்தில் இந்த 70s 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் ஓரளவு தெரியும். ஜெகன்மோகினின்னு ஒரு படத்தில் அந்த பேய் இருக்குல்ல, அது ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கும், ஒயிட் லெகின்ஸ் போட்டிருக்கும், தலையை விரிச்சு போட்டு இருக்கும். அந்த பேய் அடுப்புக்குள்ள காலை விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கான். இது எதுக்கிட்ட அவன் எனக்கு அனுப்பியிருக்கான்னு பார்த்தா கீழே எழுதியிருக்கிறான், பெண் பேயாகவே ஆனாலும் சோறு தான் பொங்க வேண்டும். நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிந்திச்சதே இல்லை. நீ தான் பேயா போயிட்டே இல்லை, அப்போ நீ பறக்கலாம் சுத்தலாம் என்ன வேணா செய்யலாம்ல. பேயா போனதுக்கு அப்புறம் அதை அடுப்பை காலை வச்சு எரிச்சு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு கூட இன்னும் பேயான பின்னாலும் அடிமைத்தனம் போகவில்லை அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா? நீ அமெரிக்காவில் போய் பேசு, ஆப்பிரிக்காவில் பேசு, பிரான்ஸில் பேசு, நீ எங்க சுத்தினாலும் ஓ வீட்டில் வந்து சோறு தான் பொங்கணும். நீ எவ்வளவு மேடையில் பேசினாலும் கரண்டி தான் கையில பிடிக்கணும். எப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனை பாருங்க. இப்போ இப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளிடம் தான் நாங்கள் இன்றைக்கு சிறுகதைகளையும் புது கவிதைகளையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். எங்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த பாரதி தான் சொன்னான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று பாடினான். இன்றைக்கு உள்ள நுழையும் போதே இந்த மஞ்சள் சட்டை அணிந்த என்னுடைய அன்பு தம்பிகள் ஓடி வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து எல்லாரையும் அருமையா உட்கார வச்சாங்க. இந்த விழாவை தொகுத்து வழங்கினது எல்லாருமே நர்சிங் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இவர்கள் 10 பேர் இருந்தால் போதும், 10 100ஆக மாறும், 100 1000ஆக மாறும், 1000 லட்சமாக மாறும். இந்த கரிசல்மண் முழுக்க தழல் குஞ்சிகளின் அனல் சிந்தனைகள் நிச்சயமாக தெரிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. இந்த தலைப்பை கொடுத்தவர் வேற யாரும் கிடையாது, எங்கள் அன்பிற்கினிய தோழர் நாரும்புநாதன் அவர்கள் தான். மற்ற எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி தலைப்பை கொடுத்துட்டு எங்களை வச்சு செஞ்சுட்டார். இந்த தலைப்பு இது வரைக்கும் எங்கேயும் யாரும் தைரியமாக பேசலை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முடிந்த அளவு இந்த தலைப்புக்கு நாங்கள் நியாயம் செய்வோம் என்று உங்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னஞ்சிறிய வாழ்க்கை இல்லையா? இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்துவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு தான் புத்தகங்கள், இலக்கியங்கள், படைப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையில் ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால், 100 பேருடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரே கருவி இந்த புத்தகம் என்கின்ற கருவிதான். இந்த புத்தகம் எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும், இல்லைன்னா செவ்வகமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும், இல்லைன்னா செவ்வகமா இருக்கும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜன்னல் வெளி உலகத்தை நம் வீட்டுக்குள் கொண்டு வருகிறதோ அதுபோல சதுரமாகவும் செவ்வகமாகவும் இருக்கிற இந்த புத்தகங்கள் குறுகி இருக்கிற நம் இதயத்தை விசாலமாக்கி இந்த உலகத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு தானோ என்னவோ புத்தகத்தை அந்த வடிவில் அச்சடித்தார்கள். ஜெயகாந்தன் தான் ரொம்ப அழகா சொல்வார், இதயமே இல்லாத சமூகத்தின் இதயம்தான் இலக்கியம் என்று சொல்வார். நாம நான் உண்டு, என் வீடு உண்டு, என் மனைவி, என் பிள்ளை, என்னுடைய தெரு என்று குறுகிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனசை விசாலமாக்கி இதயம்னு ஒன்று இருக்குது, அதுல மனிதாபிமானம்னு ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிற ஒற்றை விஷயம்தான் இலக்கியம் என்று அவர் ரொம்ப அழகா சொன்னார். சமீபத்தில் கவிக்கோ ஐயாவுடைய ஒரு புத்தகம் ஒன்று நான் படித்தேன். அதில் ஒரு சின்ன கதை அவர் எழுதியிருந்தார். ஒரு மத குரு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அவர் ஒரு மிகப்பெரிய மத குரு. அவர் அப்படி வந்தார்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அவருக்காக திரளும். அவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அவரிடம் இருக்கிறது. அவங்களையெல்லாம் அவர் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். அப்படி ஒரு அறிவுரைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர். அவர் கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார். ஒரு பெரிய வாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு. நிமிர்ந்து பார்க்குறாரு, பெரிய வாசலா இருக்குது. இவர் அந்த கதவுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கதவு. இவர் கத்தி கத்தி பார்க்குறாரு, கதவை திறங்க, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா. அந்த புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் கத்துவார் பாருங்க, யாராச்சும் இருக்கீங்களான்னு அந்த பெரியவர் கத்தி கத்தி பார்க்குறாரு. எங்கேயுமே சத்தம் கேட்கல. ஜன்னல் பார்த்தா ரொம்ப உயரத்தில் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு எப்படியாவது தன் குரல் எட்டி விடாதான்னு உறக்க உறக்க தொண்டை வலிக்க அந்த மனிதர் கத்துகிறார். படக்குன்னு அந்த ஜன்னல் திறக்குது. பெரிய ஜன்னல் திறந்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணு மட்டும் தெரியுது. பார்த்தா உள்ள இருக்கிற காவலாளி எட்டி பார்க்குறாரு. அவரும் ரொம்ப பெரிய உருவம். அவர் கண்ணு மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஜன்னல் வழியா இருக்குது. எட்டி பார்த்து குரல் வருது, யாராவது கூப்பிட்டீங்களா,
யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்கிருந்து கேக்குது. இவர் கீழ இருந்து கத்துறார், ஐயா நான் இங்க ஒரு மத குரு வந்திருக்கிறேன், கதவை திறங்க, சொர்க்கம் தானே இது அப்படிங்கிறார். எப்பா உன் சத்தம் மட்டும்தான் மெதுவா கேக்குது, நீ யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். இல்லங்க நான் தான் மத குரு, நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன், கதவை தயவு செஞ்சு திறங்க. இத பாருங்க சொர்க்கம் எங்கேயோ தூரத்துல இருக்கு, இது கதவு தான், நானே அங்க போனதில்லை, அதுக்குள்ளதான் கடவுள்லாம் இருக்கிறாரு, நான் காவலாளி மட்டும்தான், உன்னுடைய நம்பர் சொல்லு அப்படிங்கிறார். என்னுடைய நம்பரை, எனக்கு நம்பர்லாம் கிடையாது, பேர் தான், பேரெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரி நீங்க வாழுகிற பூமியோடைய நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன் பூமிக்கு நம்பர் இருக்கா? ஒரே ஒரு பூமி தானேங்கிறார். ஐயோ ஆயிரக்கணக்கான பூமி இருக்குதுயா, நீ எந்த பூமியில இருந்து வர்ற, அதோடைய நம்பர் சொல்லுங்கிறார். இவர் அப்படியே பதட்டமாகிறாரு, எனக்கு தெரியாதேன். சரி எந்த கிரகத்தை சேர்ந்தவன் அதையாவது சொல்லுங்கிறார். எந்த கிரகமா? பூமி கிரகம் தானே, உலகம் தானே? இல்ல இங்க ஆயிரக்கணக்கான கிரகம் இருக்கு, உன் பால் வீதியோடைய நம்பர் சொல்லு, கேலக்சி. உடனே அவர் சொல்றாரு, நாங்க ஒரே ஒரு கேலக்சியில தானே இருக்கோம். அதெல்லாம் இல்ல, இங்க கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு. இவர் சொல்றாரு, இந்த நிலா இருக்கும்ல அதுக்கு பக்கத்துல தான் எங்க பூமி இருக்கு. நிலாவா? இங்க பல கோடி நிலாக்கள் இருக்குது, நீ எந்த ஏரியால இருந்து வர்றன்னு இவர் அப்படியே கண்ணெல்லாம் சுத்துது. சரி இரு, எதுக்கும் நான் லைப்ரரியில கேட்கறேன்ட்டு இங்க இருந்தே லைப்ரரியனை கூப்பிடுறாரு. சார் இங்க ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, இவர் எப்படியாவது உள்ள உடனே என்ன பண்றது? அவருடைய கிரகத்தோடைய நம்பரு இல்ல பூமியோட நம்பரு இல்லைன்னா அவர் இருக்கிற அந்த பால் வீதியோடைய நம்பர் தெரியாம நம்ம அவர் அனுமதிக்கவே முடியாதுப்பா, எவ்வளோ இருக்கு, இவ்வளோ பெரிய லைப்ரரியில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே, இப்போ நான் என்னதான் பண்றது அப்படிங்க, விடு அது ஒரு பெருசு சின்ன பூச்சி தானே, அதெல்லாம் நீ கண்டுக்கிடாது அப்படின்னோடனே ஒரு அப்படியே கிருகிருன்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. முழிச்சு பார்க்குறாரு, நம்ம இருக்கிற பூமிக்கு இருக்கிறார். அப்புறம் தான் அவர் பதட்டமாகி யோசித்து பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நாம் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறோம் என்று நாம வெளியில சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நாம் ஒரு சிறிய பூச்சி போல நின்றோம். இந்த கிரகத்துக்கு முன்னால், இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால், இந்த பூமிக்கு முன்னால், இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம நாடு ரொம்ப சின்னது, நம்ம தமிழ்நாடு இன்னும் சின்னது, நம்ம ஊர் இன்னும் சின்னது, நாம வெறும் புள்ளி அளவு கூட இல்லை. ஆனால் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆணவம் வந்தது என்று அவர் அப்படியே அதிர்ச்சியோடு இப்படி நிலை குத்தி பார்த்தார் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்து, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறிய உலகத்தில் நாம தான் ஏதோ பெரிய ஆளு, நாம படிச்ச படிப்பு தான் ரொம்ப பெருசு, நம்ம பதவி தான் பெருசுன்னு நாம ஒரு ஆணவத்தோடு அலைகிறோமே ஒழிய அங்க போய் பார்த்தா நமக்கான இடமே இல்லை, இப்படி ஒரு ஜீவராசிக்கு அங்க கணக்கே இல்லை என்று அவர் சொல்லும் போது, இவ்வளவு சின்ன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம உணர்த்துவதற்கு இந்த புத்தகம் ஒரு அடிகோலாக இருக்கிறது. ஏன்னா அந்த புத்தகம் படிக்க படிக்க அறிவு வரும்னு பெரியவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே புத்தகம் படிக்க படிக்க என்ன வரும் தெரியுமா? நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பது தெரிய வரும். அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் சேயிழை மாட்டு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க படிக்கும் போதும் உங்களுக்கு அறிவு வராது, நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் என்கின்ற விவரம் நமக்கு தெரிய வரும். அதற்குத்தான் இந்த புத்தகம் எல்லாம் வாசிக்க வேண்டும். கல்வியோடைய அவசியத்தை சில இடங்கள்ல எல்லாம் நம்ம சொல்லணும்னா அந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் ஒரு பெண்கள் கல்லூரியில பேச போனேன். அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஏதாவது பழைய சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் இங்கே சொல்லுங்கள், இங்கே தலைப்பதை கொடுத்துருக்குறோம்ல, இந்த பெண் கல்வி பற்றி ஏதாவது ஒரு கதை இருந்தால் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், நல்லா கேட்பாங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் ஒரு கதையை எடுத்து கொண்டு போனேன். கல்கி அவர்கள் எழுதின புத்தகத்திலேருந்து ஒரு கதை. கல்கினோடனே நம்ம ஆளுகளுக்கு பொன்னியின் செல்வன் மட்டும்தான் தெரியும். அதுவும் அவர் என்னமோ ஐஸ்வர்யா ராயை வச்சு தான் கதை எழுதின மாதிரி இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி தான் ராஜராஜ சோழன், திரிசா தான் குந்தவி நாச்சியார். நம்ம பாட்டிகிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் தான் ராஜராஜ சோழன், லட்சுமி தான் குந்தவை, வரலட்சுமி தான் பெரிய குந்தவை அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்படி காலம் மாறிடுச்சு. கல்கி கிருஷ்ணமூர்த்தியோடைய ஒரு அழகான கதை ஒன்று உண்டு, கண்ணீரும் கடிதமும் அப்படின்னு ஒரு கதை. நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு இவங்களெல்லாம் பேச வச்சிடுறேன். அந்த கதையை அந்த பெண்கள் கல்லூரியில் சொன்னேன். ஒரு இதே மாதிரி பெண்கள் படிக்கிற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒரு வகுப்பறையில் எல்லா பிள்ளைங்களும் ஈயாமையான்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் வரல, பெண்கள்லாம் கத்துறாங்க. ஒரு பெண் ஒருத்தி பேசினால் பூமி அதிரும்னு இப்போ அம்மா கவிதை சொல்லிட்டு போனாங்க பாருங்க, அவ்வை சொன்ன கவிதை. அப்போ 50 பிள்ளைங்க கத்துனா எப்படி இருக்கும்? அப்படியே பயங்கரமாக அதிருது.
அந்த கல்லூரியை நடத்துகிற தாளாளர் பூரணி அம்மாள். ஏன்னா இந்த வகுப்புல இவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு அவங்க உள்ள வர்றாங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்களேன்ப்பா, ஆசிரியை வரலன்னா அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, நான் நடந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இன்னையிலிருந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த கதை எழுதிய 1960 இந்த கதை எழுதப்பட்டது. அதுக்குள்ள அந்த அம்மா ஒரு கதை சொல்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சின்ன பிள்ளையிலே எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு 5 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 7 வயசுல அந்த பையன் தண்ணியில குளிக்க போனவன் செத்து போயிட்டான். 5 வயசுல கல்யாணம் ஆகி 7 வயசுல அந்த குழந்தை, பெண் குழந்தை விதவை ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே அது வளர்ந்து வருகிறது. அவளுக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அவளுடைய சித்தி பொண்ணுக்கு ஒரு 12 வயசு. அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்பெல்லாம் 1 வாரம் 4 நாள் 5 நாள் திருமணம் நடக்கும். சொந்த பந்தம்லாம் கூடி அந்த திருமணத்தை பரபரப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலையும் இந்த பிள்ளை இழுத்து போட்டு செய்யுது. சமையல் செய்யறதுல இருந்து, ஸ்வீட் செய்யறதுல இருந்து, எல்லா வேலையும் பூக்கட்டுறதுல இருந்து எல்லாம் செய்யுது. அப்ப முந்தின நாள், திருமணத்துக்கு முந்தின நாள் சொந்த பந்தம்லாம் ஒரு கூடத்துல ஆண்களா உட்காந்து பேசுறாங்க. அப்ப இந்த கல்யாணம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த சொந்தக்கார இளைஞன் ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருப்பார். அது ஒரு கிராமம். நீங்க பேசுறதெல்லாம் சரி, என்ன நியாயத்தோட நீங்க நடந்துக்கிறீங்க? இங்க தங்கச்சிக்கு திருமணம் நடக்குது, அக்காக்காரி திருமணம் ஆச்சா ஆகலையானே தெரியமுள்ள கணவனை இழந்தவ, அவளுக்கு ஒரு மறு திருமணம் பண்ணி வைக்க கூடாதா? இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கிறான். சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க, ஏன் நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிறாங்க. சரி, பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவ எனக்கு முறைப்பெண் தானே, நான் முடிச்சுக்கிறேன். எப்பா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, வாயை கழுவு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அடுக்காது, பெசாம கடன் எல்லாரும் திட்டிடுறாங்க. சரின்னு எல்லாம் வெளியில போன உடனே இவன் அப்படியே மெதுவா வர்றான். அந்த பொண்ணு வாசல்கிட்ட நின்று, எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. இல்ல நான் சும்மாலாம் பேசல, மனசார தான் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னுடைய முறைப்பெண் தான், நாளைக்கு திருமண ஊர்வலத்துல உன் கையில ஒரு ரோஜாப்பூ கொண்டு வா, என்னை உனக்கு பிடிச்சிருந்தா ரோஜாப்பூ கொண்டு வா, நாளைக்கு இரவு யாருக்கும் தெரியாம நான் உன்னைய சென்னைக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் முடிஞ்சு ஊருக்கு வந்தா கண்டிப்பா அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு என்னை பிடிக்கலன்னு நீ சும்மா வந்துரு அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதி அவன் கையில கொடுத்துட்டு போறான். ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்துட்டு போனான். இதில் என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு தான் படிக்க தெரியாது. 5 வயசுலேயே கல்யாணம் ஆகி 7 வயசுல விதவை ஆகிட்டான். அந்த கடிதத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரில. கடிதத்தை அவன் பாட்டுக்கு எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டான். மறுநாள் திருமண ஊர்வலம் நடக்குது. இவ பாட்டுக்கு போறான். இப்போ அவன் பார்க்குறான், நம்ம மேலே இவளுக்கு விருப்பம் இல்லை போலன்ட்டு அவன் அன்னைக்கு இரவே ஊருக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ இந்த பொண்ணு இந்த கடிதத்தை படிக்கணுமே, இதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா என் வாழ்க்கையை தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க, எனக்கு படிப்பாவது சொல்லி கொடுங்க, என்னை படிக்கவாது வைங்கன்னு ரொம்ப கெஞ்சி கதறி அழுதவனே படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு படித்து 1 வருஷம் கழித்து இந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான். பார்த்தா, நீ கையில் ரோஜாவோட வந்தேன்னா உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், நான் அழைச்சிட்டு போகிறேன்னு அதில் எழுதியிருக்கு. இந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்குது. இப்போ இந்த கதையை இந்த மேடம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க. அச்சுச்சோ மேடம், அப்புறம் என்ன மேடம் ஆச்சு, அப்போ என்ன ஆச்சு, அந்த அம்மா என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த அம்மா மேற்கொண்டு படித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து நமக்கு வந்த நிலைமை மற்ற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பெண்கள் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய கதையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா. கல்வியின் அருமை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை நான் ஒரு கல்லூரியில் சொன்ன உடனே அன்னைக்கு இரவு அந்த கல்லூரியில் உள்ள ஒரு HOD மேடம் எனக்கு ஒரு கதை அனுப்புனாங்க. நீங்கள் ஆண்கள் கல்லூரியில் பேச போனீங்கன்னா கல்வியின் அருமை பற்றி இந்த கதையை சொல்லுங்கன்னு எனக்கு ஒன்று அனுப்புனாங்க. அது ரொம்ப நல்ல கதையாக இருந்தது. அது எழுத்தாளர் யாருன்னே தெரில. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு 3வது வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு மாணவியை காதலிக்கிறான். அந்த காலத்து டீசெண்டான காதல். அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு புக்கில் காதல் கடிதம் வச்சு கொடுக்குறான். நான் உன்னைய விரும்புகிறேன், நீ என்னை விரும்பினேன்னா நாளைக்கு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு வா, நான் புரிஞ்சுக்கிறேன், கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வேலையும் தேடிட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு முறைப்படி பெண் கேட்டு வர்றேன், என்னை பிடிச்சிருந்தா நீ மஞ்சள் சுடிதார் போட்டு வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி புக்கை கொடுத்து விட்டுறான். மறுநாள் அந்த பொண்ணு வர்றா. இவன் ஆர்வமாக பார்க்குறான். சிவப்பு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்கா. உனக்கு அப்படி இதயமே உடஞ்சி நொறுங்கிருது. இந்தாங்க உங்கள் புக்குன்னு கொடுத்துட்டு போயிடுறான். அந்த புத்தகத்தை தூக்கி என்கிட்ட ஒரு ஓரத்தில் போட்டுறான். காலங்கள் ஓடுகிறது. கல்யாணம் அவங்கவுங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு இவன் வீட்டில் இருக்கிற புத்தகத்தை எல்லாம் நீட் பண்ணும்போது இந்த புத்தகத்தை பிரிக்கிறான். உள்ள ஒரு கடிதம் இருந்திருக்கு. எடுத்து பிரித்து பார்த்தா அதில் அந்த பொண்ணு எழுதின கடிதம் இருக்கு. என்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததால் சிவப்பு சுடிதார் போட்டு வருகிறேன், எனக்கும் உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது. இதை எப்போ பார்க்குறான்? 10 வருஷம் கழிச்சு பார்க்குறான். இப்போ அதுக்கு நீதின்னு போட்டிருக்கு. மாணவர்கள் அவ்வப்போது பாட புத்தகத்தை புரட்டி பார்க்கவும். இது ஆண்கள் கல்விக்கு
ஒரு இன்றியமையாததாக வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு அவங்க அனுப்புனாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த கல்வி என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை மொபைல் போனுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளாமல் கொஞ்சம் புத்தகத்தை விரித்து படித்தால் ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கான எதிர்காலம் அதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லி தாகூர் அவர்கள் ஒரு நாள் ஒரு நல்ல முழு நிலவு நாள் நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படகு வீட்டில் உட்காந்து உள்ள மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜன்னல்லாம் பூட்டிட்டு ஒரு அழகியல் தத்துவம் சார்ந்த ஒரு புத்தகத்தை படித்து குறிப்பெடுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மைண்டே ஓடலை, ஒரு சிக்கலான புத்தகம் அது. அந்த அழகியலை அவரால் உணரவே முடியலை. ரொம்ப களைப்பாயிடுது. சோர்வான உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஊதிட்டு ஜன்னலை திறக்கிறார். முழு நிலவு ஒளி அப்படியே பளிர்னு உள்ள வருது. அப்படியே பளிச்சுன்னு அந்த படகு வீடு அப்படியே ஜொலிக்குது. கதவை திறந்துட்டு வெளியில பார்த்தா முழு நிலவு அப்படியே பால் பொங்க அவர் மேல பொங்கி எழுகிறது. உடனே தான் அவர் உள்ள ஓடி வந்து எழுத தொடங்குகிறார். இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை ஒரு சின்ன மெழுகுவர்த்தி மறைத்து கொண்டிருந்தது. அந்த சின்ன மெழுகுவர்த்தியை அணைத்தவுடன் இவ்வளவு பெரிய நிலவு என்னை தழுவி கொண்டது. எப்போது ஒருவன் சின்னஞ்சிறிய இன்பங்களில் தன்னை இழந்து விடுகிறானோ அவனுக்கு பேரின்பம் கிடைக்காமல் போய்விடும் என்று தாகூர் அதில் பதிவு செய்தார். இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயமும் இந்த மொபைல் என்கின்ற சிற்றின்பத்தில் மூழ்கி இலக்கியம் என்கின்ற பேரின்பத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த புத்தகத்தின் பக்கம் வந்தால் உங்க வாழ்க்கையை வசீகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதைகளிலும் கவிதைகளிலும் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை பட்டிமன்றத்தின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி, இலக்கியம் நாவல்களாக, குறுநாவலாக, கட்டுரையாக, கதைகளாக, கவிதைகளாக இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது. அதுல 2 வடிவத்தை நாங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம். ஒன்று சிறுகதை, இன்னொன்று புதுக்கவிதை. கதை, நம்ம வாழ்க்கையில கதை கேட்டே வளர்ந்த ஒரு தலைமுறை நம்மலாம். போன தலைமுறை எல்லாருமே கதை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். நம்ம பாட்டி கிட்ட, தாத்தா கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. இப்ப கணவர்கிட்ட கதை கேட்கிறோம். 8 மணிக்கு வர வேண்டியவர் 10 மணிக்கு வந்தார்னா பல 100 கதைகள் சொல்வார். சரி, இன்னைக்கு ஏதாவது புது கதையா ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு நாம கேட்ட கதைகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கும் பசுமையா நம்ம மனதில் ஒரு நீதி கதைகளாக நிலை கொண்டு இருக்கிறது. நம்ம ஊர்ல தாங்க ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உலகத்தின் சின்ன கதையும் இங்கதான் இருக்கு, உலகத்தின் பெரிய கதையும் இங்கதான் இருக்கு. நீங்க பாருங்க, மகாபாரதத்துல 300க்கும் மேற்பட்ட கிளைக்கதைகளே இருக்கும். மெயின் சப்ஜெக்டே விட்டுட்டு நீங்க பார்த்தா கூட 300 கிளைக்கதைகள் உள்ள ஒரு பெரிய நாவல் என்றால் அது நம்முடைய இந்திய தேசத்தில் தோன்றிய மகாபாரதம் தான் உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு கதை. அதே மாதிரி சின்னஞ்சிறிய கதையும் நம்ம ஊர்ல தான் பிறந்தது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, ஒரு ஊர்ல ஒரு நரியாம், அதோட சரியாம். இதுதான் சின்னஞ்சிறிய கதை. இதுக்கு அர்த்தம்லாம் இல்லாம இல்ல. ஒரு ஊர்ல நரி மாதிரி தந்திரம் செய்யற ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, அதோட அந்த ஊரு சரியா போயிடும். இப்போ ஒத்த வரைக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவத்தை வைக்க முடியும், மிகப்பெரிய நாவல்லையும் வாழ்க்கையின் எல்லா தத்துவத்தையும் வைக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய படைப்பாளிகள். வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி என்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, சமீபத்தில் ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போனார்கள். அப்ப அவரை பத்தி ஒரு கட்டுரை தி ஹிந்துல வந்திருந்தது. அதுல சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுல இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. பாட்டியிடம் தான் இவர் வளர்ந்திருக்கிறார். ரத்தன் டாட்டாட்ட அவங்க பாட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆணவம் இல்லாமல் கண்ணியமாக, நேர்மையாக, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அவங்க பாட்டி நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் ஏழை மக்களுக்கும் எல்லா வசதிகளும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக விலை குறைந்த நானோ காரை கூட அவர் உருவாக்கினார் என்று சொல்வார்கள். இப்போ சின்ன வயதில் நாம் உள்வாங்குகிற விஷயம் இந்த சமூகத்துக்கே பயனுள்ள ஒன்றாக மாறும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கதையோ கவிதையோ ஒளிந்திருக்கிறது. வாவேசு அவர்கள் எழுதினதுதான் முதல் சிறுகதைன்னு நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அம்மணியம்மாள் எழுதினதும் அதே காலத்தில் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லப்படுது. பாரதியார் எழுதியிருக்கிறார். அப்படி நிறைய சிறுகதை தன்னுடைய வடிவத்தை மாற்றி 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 இன்னைக்கு குறுங்கதை வடிவத்தில் கூட வந்துருச்சு. அதே மாதிரி கவிதையும் செய்யுள்களாக இருந்து நாலடியாராக, திரிகடிகமாக, குரட்பாவாக இருந்து இன்னைக்கு 3 அடி ஹைக்கூ வரைக்கும் தன்னை பல விதங்களில் மாற்றி இருக்கிறது. இந்த 2ல எது அடுத்த தலைமுறையை ஈர்த்து இருக்கிறது அப்படின்னு பேசுவதற்கு அழகா 6 அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவளை கீழே விடுவான். எல்லா அதிகாரிகளும் ஓடி வந்து, ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அவன் ஒரு பதில் சொல்லுவான், ஐ லவ்டு ஹர், நான் அவளை காதலித்தேன். இதுக்கு பின்னாடி இதோடு முடிஞ்சிடும் அந்த கதை.
எங்கள் மிஸ் எங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வார்த்தையை அவன் எப்படி சொன்னான், அவளை காதலிச்சவன் எதுக்கு அவளை கொன்னான், என்ன காரணங்கும் போது நாங்களாம் அப்படி தகச்சு போய் உட்காந்துருந்தோம். எங்கள் கிளாஸில் ஒருத்தி மட்டும் எந்திரிச்சு சொன்னா, அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, இளமையாக இருக்கா, இவன் செத்ததுக்கப்புறம் அவள் என்னெல்லாம் கஷ்டப்படுவா, அவள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை காதலித்ததுனால்தான் அவன் அவளை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆச்சரியமாக இருக்குது, இந்த வயசில் இப்படியெல்லாம் பதில் சொல்வதற்கு ஒருத்திக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நாங்கள் அந்த பிள்ளையை ஆச்சரியமாக பார்த்தோம். அப்போ ஒரு சிறுகதை நம் மனசுக்குள் 1000 சிந்தனைகளை உருவாக்க முடியும் என்று பள்ளி பருவத்திலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறுகதைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. எத்தனை கதை. குமாஸ்தான் ஒரு கதை, ஆண்டன் செக்கோவ் எழுதின கதையோ ஏதோ ஒன்று, கிளர்க்குன்ட்டு. ஒரு வேலை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் துயரப்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பார். அதை பிரபஞ்சன் சொன்ன காணொளியில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அப்படியே வேகமாக போகணும். உலகத்தின் மிகச்சிறந்த கதைன்னு எஸ்ரா ஒரு கதையை சொல்வார். ஒரு குட்டி மீனும் ஒரு பெரிய மீனும் சந்திச்சுக்கிடும். பெரிய மீனு சின்ன மீனெல்லாம் சாப்பிட்ரும். இப்போ சின்ன மீன் பெரிய மீன்கிட்ட கேட்கும், ஏன் எப்பயுமே நீ எங்களை சாப்பிட்டுட்டே இருக்கிற, நீ பெரிய மீனாக இருக்கிற காரணத்தினால எங்களை சாப்பிட்ருவியா, ஏன் எங்களை விடக்கூடாதா? இப்போ பெரிய மீன் அந்த சின்ன மீன்கிட்ட சொல்லும், அப்போ நீ எங்களை சாப்பிடு, இப்போ நீ என்னைய சாப்பிட்ரு, நீ என்னைய சாப்பிட முடியாதுல்ல, அப்போ நான் உன்னைய சாப்பிட்டு தான் தீர்வேன். இது எல்லா உலகத்திலும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொருத்தமான ஒரு கதை. ஏழைன்னு ஒருத்தன் ஏன் இருக்கிறான், நீ பணக்காரனாக முடியல, பணக்காரனை நீ ஜெயிக்க முடியல, நீ ஏழையாக தான் இருப்ப. எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியும். அந்த குமாஸ்தா அப்படிங்கிற அந்த கதை, அந்த திமிங்கலம் பற்றிய கதை, காண்டாமணின்னு ஒரு கதை. எந்த பள்ளிக்கூடத்தில் கதை சொல்ல சொன்னாலும் நான் இதை தான் சொல்வேன். தி ஜானகிராமனுடைய ஒரு கதை, அவ்வளவு அற்புதமான ஒரு நீதி சொல்லுகிற ஒரு கதை, மாரல் சொல்வோம் இல்லையா, அழகான ஒரு கதை. காண்டாமணி படிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு ஹோட்டலில் ஒரு வயசானவர் சாப்பிட போவார். அந்த ஹோட்டல் ஓனர் பரிமாறுவார். அவருக்கு இட்லி வச்சுட்டு சாம்பாரை ஊற்றிட்டு உள்ளே போய் பார்ப்பாரு. அந்த சாம்பார் வாளிக்கு அப்போதான் மோந்துட்டு போயிருப்பார்ல, அதுக்குள்ளே ஒரு பாம்பு செத்து கிடந்திருக்கும். ஐயோ, இவரை சாப்பிட விடாமல் தடுக்கணும்னு ஓடி வருவார். அதுக்குள்ளே கிழமை நல்லா சாப்பிட்ருவார். உடனே இவர் பதட்டமாக இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டு பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ விடிய இவருக்கு தூக்கம் வராது. பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும், நெல்லையப்பர் கோயில் மாதிரி. இறைவா, இந்த தப்புலேருந்து நான் எப்படியா தப்பிச்சிடணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் தப்பிச்சிடணும். அப்படி தப்பிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன். காண்டாமணின்னா தெரியுமில்ல, மாதா கோவில்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெரிய பெல்லு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிடுவார். பார்த்தா விடியங்குள்ள சங்கூதுர சத்தம் கேட்கும். அந்த கிழவனை தூக்கிட்டு போவாங்க, செத்து போயிடுறாரு. ஆனால் யாருக்கும் இவர் இந்த பாம்பு வச்ச சாம்பாரில் தான் செத்தாருன்னு தெரியாது. வயசாயிருச்சு, செத்துருச்சு, அவ்வளோதான். அப்போ இவர் தப்பிச்சிட்டாருல்ல, உடனே சொன்ன மாதிரி காண்டாமணி வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவார். இப்போ தப்பிச்சாச்சு, பிராயச்சித்தமும் செஞ்சாச்சு. இப்போ மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பாரு. அந்த கோவிலில் உச்சிக்கால பூஜை நடக்கும். டங்குன்னு அந்த பெல் அடிப்பாங்க. இவர் அப்படியே நின்றுவார். அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே பாம்பு, கிழமை, சாம்பார், கிழவை, பாம்பு, இதுவே ஞாபகம் வரும். அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுவார். சாயந்தரம் 6 மணிக்கு மறுபடியும் கோயிலில் பூஜை நடக்கும். டங்குன்னு சத்தம் கேட்கும், அப்படியே நின்றுவார். இப்படியே 2 நாள் இவர் வாழ்க்கையில் அப்படியே வயிற்றுல புளியை கரைச்சி அந்த கோயிலுக்கு போய் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அந்த பெல்லை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார். இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பி விடலாம், ஆனால் ஒரு நாளும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய உண்மை இது! நம்ம காலகாலத்துக்கு சொல்லலாம். தீஜா என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்ல முடியுமா, முடியாதா? கு அழகிரிசாமி எழுதின எல்லா கதையுமே, முள்முடின்னு ஒரு கதை. ஒரு ஆசிரியர் தான் தான் பெரிய நல்லாசிரியராக இருந்தோன்னு அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார். ஆனால் அவர் கொடுத்த ஒரு சின்ன தண்டனையில் ஒரு மெல்லிய இதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு அந்த குழந்தையுடைய அம்மா சொல்லும்போது அவர் பதபதச்சு போய் நிற்கும்போது அந்த இயேசு தலையில் முள் கிரீடம் இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு முடிப்பார். நீங்கள் இதெல்லாம் கதையெல்லாம் படித்து உணர்ந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கு அழகிரிசாமியுடைய கதையாக இருக்கட்டும், நம்ம ராஜநாராயணுடைய கதையாக இருக்கட்டும், ஜே தீபான்னு இந்த மண்ணில் உள்ள ஒரு பொண்ணு இப்போ திரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்னு விகடனில் எழுதிட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் பெண்களுடைய பங்களிப்பை அவங்க குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜெயகாந்தன் குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அது ஒரு வேற இதில் பயணிக்கும். ஜே தீபா எழுதின குருபீடம்ங்கிற கதையை நீங்கள் தேடி பிடிச்சி படித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பாலியல் வன்முறைன்னு சொல்கிறோம்ல, அது அவ்வளவு நாசுக்கா நெஞ்சு அப்படியே அதிர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த கதையை நான் இப்பெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதை மெதுவாக சொல்ல முடியாது, வேகமாக சொல்ல முடியாது. அதை ஆழ்ந்து உள்ளார்ந்த அர்த்தத்தோடு தான் சொல்ல முடியும். அந்த
குருபீடம்ங்கிற அந்த கதையை கண்டிப்பா படிச்சு பாருங்க. இப்படி இந்த இலக்கியம், இந்த சிறுகதை நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த கவிதைக்காரங்க ஒன்றும் கற்றுக் கொடுக்கலையா? இலக்கியத்தின் பயன் யாதுன்னு கரிச்சாங்குஞ்சு கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இலக்கியத்தின் பயன் சக இருதயர்களை ஒன்று சேர்ப்பது அப்படின்னார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப செலக்டிவா தான் ஆள் வந்திருக்கிறீங்க. இப்ப ஆண்களா பெண்களான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோன்னு வைங்க, சினிமா பாடலா தத்துவ பாடலான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோன்னு வைங்க, கண்டிப்பா இந்த அரங்கம் நிறைந்திருக்கும். ஆனால் நீங்க இந்த தலைப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க எல்லாருமே சக இருதயர்கள். நம்ம எல்லாருடைய இதயமும் நேர்கோட்டு பாதையில் பயணிக்கிறது. ஒரு சிறுகதைனா நல்லா இருக்கும், ஒரு கவிதைனா நல்லா இருக்கும், அந்த ரசனை இருக்கு இல்லையா? இலக்கியத்தின் பயன் என்னன்னா, ஒரே மாதிரி ரசனை உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பது. எப்படி ஒரு நடிகரை பிடிச்சா அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறாங்க, அது மாதிரி எழுத்துக்களை நேசிப்பவர்களுக்கான ஒரு ரசிகர் மன்றம் தான் இந்த புத்தக திருவிழா. இப்படியான தலைப்புகள். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் இதை நேசிக்கிறீர்கள்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அந்த கவிதை இன்னும் நாசுக்கான விஷயம். உண்மையிலே கவிதை சொல்லும் போது எவ்வளவு உற்சாகமா இருந்தீங்க. கதை நம்மை அமைதியாக ஆழமாக தேட வைப்பது. ஆனால் கவிதை அப்படி போற போக்கில் நம் மனசில் ஒரு மெல்லிய பூக்களை தூவிக்கொண்டே செல்வது ஒரு கவிதை. பரிசு வாங்கின ஒரு கவிதை அன்னைக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டேன். வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். எப்பயுமே நம்ம கொக்கை பத்தி நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கோம்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமுறை காத்திருக்குமாம் கொக்கு, பெரிய மீனா வந்தாதான் அந்த கொக்கு சாப்பிடும். ஆனா அந்த கொக்குக்கு மனசு இருக்குது, ஏன்னா அதோடைய உருவமே வெள்ளை தானே. அந்த கொக்குக்கு ஒரு நியாயம் சேர்க்கிறான் பாருங்க கவிஞன். இது வரைக்கும் கொக்குனாலே அதை மோசமா நினைச்சோம். ஆனால் வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். இப்படி ஜோடி ஜோடியா போனீங்கன்னா நான் யாரடா பிடிச்சி சாப்பிட்றது? அப்ப எவ்வளவு ஒரு அழகான சிந்தனை பாருங்க. இதுல எவ்வளவு மனித நேயம். ஒரு கொக்கே ஜோடி மீன்களை ஒன்னு செய்யக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்ட 2 பேரை ஆணவ கொலை செய்வதற்கு ஒரு மனித இனம் அலைகிறது என்றால், ஒரு கொக்குக்கு இருக்கிற மனித சனம் கூட உனக்கு இல்லையேடா. எத்தனையை காட்டுது ஒரு கவிதை. சிறுகதை அது என்ன சொல்ல வந்ததோ அதை தான் சொல்லும். ஆனால் கவிதையை நீங்க வச்சுக்கிட்டு இது கொக்கோடைய கவிதை கிடையாது, இது மனிதனுக்கு சொல்லப்பட்ட கவிதை என்று நம்மால் உள்ளார்ந்து உணர வைக்க முடியும் என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய அழகு. நாடன் சூர்யான்னு ஒரு இளைஞர், இன்னைக்கு இளைஞர்கள் நல்லா எழுதுறாங்க, எழுதியிருக்கிறான். மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோரும் நடைபிணங்கள். இப்ப எங்க பார்வையில நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? ரசிகர்கள். உங்க பார்வையில நாங்க பேச்சாளர்கள். ஆனா மயானத்துல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு நீங்களாம் என்னைக்கு சேருவாங்க? இப்படியே திருறாங்களே. இந்த கொரோனா திரும்ப ஒருக்கா வந்தா தான் நமக்கு சில்லற சேருமலை. அவன் வாழ்க்கை தானங்க. இன்னொருத்தர் எழுதினாரு, மயானத்திற்கு ஒரு பிணம் வரும்போது உயிர் பெறுகிறது சுடுகாடு. அது உயிர் போற இடம், ஆனா வெட்டியானுக்கு அதுதான் உயிர் பெறுகிற இடம். எப்படி ஒரு பார்வை பாருங்க. இதையெல்லாம் ஒரு கவிதை தான் நமக்கு ரொம்ப அழகா தரும். இது பட்டினத்தாருடைய சிந்தனை. பருத்த தொந்தி நம்மதென்று தாம் இருக்க, நரி நாய் காக்கை கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் பார். அதை எவ்வளோ அழகா புது கவிதை கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்கிறோம், இந்த உடம்பு எவ்வளோ அழகா இருக்கு நம்ம நினச்சிட்டு ரோட்டில் போவோமா, இது ஏன் உடம்பு அப்படின்னு. நாய் பார்க்குமா, நரி பார்க்குமா, பருந்து கழுகு காக்காலாம் போகுமா, இது ஏன் ஐட்டம். எனக்காவது ஒரு நாள் அங்கே வரும்போது நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வைக்குமா, இடம் போட்டு வைக்குமா. ஆனால் இது ஏன் உடம்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் காக்கை கழுகுகள் இது ஏன் உடம்புன்னு சீட்டு போட்டு வைக்குமா. இந்த தத்துவத்தை எவ்வளவு அழகா மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோருமே நடைப்பிணங்கள் என்று ஒரு இளைஞன், இன்னும் திருமணம் கூட அந்த பையனுக்கு ஆகல, அவ்வளவு கவிதைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறான். ஈரோடு தமிழன்பன் ஒரு அழகான காதல் கவிதை நான் நிறைய மேடையில் சொல்வேன். அந்த அழகியல் பாருங்களேன், நினைச்சு நினைச்சு சந்தோஷமா இருக்கும். ராதையும் தோழியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராதை இரவு நேரம், அது ராதை வெளியில கிளம்புறா. தோழி கேட்கிறா, எங்கே போகிறாய்? ராதை சொல்றா, கண்ணனை பார்க்க. உன்னை இவ சொல்றா, உன்னை யாராவது பார்த்து விட்டால்? உன்னை அவ சொல்றா, இது இரவு தானே, நைட் நேரம், யாரப்பெல்லாம் லைட்லாம் கிடையாது, இது இரவு தானே. இப்ப தோழி சொல்றா பாருங்க, இது இரவு தான், நீ மின்னல் அல்லவா, இது நைட்டு தான் பிள்ளை, நீ பளிச்சுன்னு போனேன்னா உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. எவ்வளவு ஒரு அழகியலை அப்படி போற போக்குல சொல்றாரு. அமுத பாரதி அழகா ஹைக்கு எழுதுவார். ஃபேஸ்புக்ல டெய்லி ஒரு ஹைக்கு எழுதுறாரு. எப்படிதான் இந்த மனுஷன் எழுதுறாருன்னு தெரியல. அவருடைய கவிதை புக்கம் தான் வாங்கி படிங்க. 2 கவிதை, ஆனா ஒரே டாபிக். நிலா பத்தி ரொம்ப முன்னாடி ஒரு கவிதை எழுதினார், 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதை பழைய டைரியில் எழுதி வச்சிருந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எவ்வளவு எப்படியெல்லாம் கவிஞன் திங்க் பண்றா பாருங்க. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை.
சாக்கடையில நைட்டு முழுக்க நிலா தெரியுது, ஆனா சாக்கடை தெளிஞ்சிருக்கா? இது யாருக்கு சொல்லப்பட்ட கவிதை? நீ எவ்வளவுதான் பெரிய ஆட்களோட பழகினாலும், நல்ல மனுஷங்களோட பழகினாலும், சில பேர் புத்தி திருந்தாது பார்த்தீங்களா? எவ்வளவு நாள் நல்லவன் கூட இருந்தாலும் சில கெட்டவன் புத்தி தீரவே தீராது. அது மாதிரி நிலா இரவெல்லாம் அந்த சாக்கடையில தான் இருந்தது, ஆனா சாக்கடை தெளியவே இல்லை. இப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். முந்தா நாள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். முகமா சுளிக்கிறார்கள் யான் இருக்கிறேன் சாக்கடையில் ஒளிரும் நிலா. அதே கான்செப்ட் எப்படி மாத்தி விட்டார் பாருங்க. உன்னை பார்த்து முகமா சொல்லிக்கிறாங்க, நான் இருக்கேன் சாக்கடையில போய் நிலா ஒளிருகிறதாம். அப்ப எளிய மக்களுக்காகவும் ஒரு பிரகாசமான தீபம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையை அப்படியே மாத்தி விட்டார். அதே நிலா, அதே சாக்கடை. ஆனா ஒரு கவிஞன் எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றி போட முடியும் என்ற ஒரு அழகான அடையாளம் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது. ஒரு கவிதை எப்ப ஹைக்கூவா மாறும்? அறிவுமதி ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்கிறார் கவிக்கோட்டை. வாழ்க்கை இதுதான், செத்து கொண்டிருக்கும் தாய் அருகில் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தை, இப்படி எழுதிட்டு போயிருக்கார். கவிக்கோ சொல்லியிருக்காரு. இந்த தத்துவம்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதான் சிறுகதைக்காரங்க சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. கவிதைக்காரன் கவிதையை மட்டும் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இதே கவிதை அவர் மாத்துறாரு. சாகும் தாய் அருகில் சிரிக்கும் குழந்தை, வாழ்க்கை இதுதான், இது நம்ம சொல்லணும். அப்ப ஒரு கவிதை போற போக்கில் சொல்றது கிடையாது. ஒரு மனிதனை அவனுடைய போக்கில் சிந்திக்க வைப்பதுதான் கவிதை என்று கவிக்கோ அதன் மூலமா சொல்லி இருக்கிறார். முபாரக்னு ஒரு தம்பியை பத்தி இவங்க சொன்னாங்க பாருங்க. அவன் ஒரு சூப்பர் கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. நமக்கு பிடிச்சவங்க தான் பல நேரங்களில் நம்ம மனசுக்கு பிடிக்காததை செய்வாங்க. உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில யாரை நினைச்சுங்க கவலைப்படுவோம்? நம்ம எதிரியை நினைச்சா கவலைப்படுவோம். நம்ம கூடவே இருந்து நம்முடைய அன்பை புறக்கணிக்கிற இதயங்கள் இருக்கிறது இல்லையா? அதை நினைச்சுதான் நம்ம கவலைப்படுவோம். அதை ஒரு கவிதையை போல சொல்லுவதற்கு யாராலையும் முடியவே முடியாது. பிருந்தா சாரதி ஒரு கவிதை எழுதினாரு. ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது எரிந்த தீக்குச்சி. நாங்க ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம். ஒரு பழைய பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க, இப்போ ஃபீல்டுக்கே அவங்க வரல. ஆனால் இவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. இந்த இவங்க கிளம்புறத அவங்க பார்த்த பார்வை இருக்கு இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படித்தான் பரபரப்பா இருந்தாங்க. ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி அப்படிங்கிறது படிச்ச உடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ஒரு ஆசிரியர், ரிட்டையர்ட் ஆகிற ஆசிரியராக கூட இருக்கலாம், அவங்க மாணவர்கள் மேலே ஏறி பேசி அவங்க ஆசிரியராக மாறும்போது அப்படியே பார்ப்பார் இல்லையா? நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, இது முதுமை. இந்த முதுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான தத்துவத்தை இந்த கவிதை நமக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ரிட்டையர்டான நடிகை இப்ப நடிச்சிட்டு இருக்கிற பெண்களை பார்த்தா, தேவிகாவோ சரோஜா தேவி போல திரிசாவை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி. நாங்கள்லாம் ஒரு காலத்துல நடிக்காத நடிப்பா, இன்னைக்கு பாரு இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு மனத்தாங்கல் இருக்கும் இல்லையா? இதை எங்கே இறக்கி வைக்க முடியும் என்றால் கவிதையில் தான் ரொம்ப இலகுவாக இறக்கி வைக்க முடியும். கல்யாண்ஜி கவிதை எல்லாரும் சொன்னதுனால நானும் ஒன்று சொல்றேன். சமீபத்தில் அவரே எழுதி அவரோட ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாரு. உருண்டு விழுந்தோடும், இப்ப கவிதையே சிறுகதை மாதிரி இருக்கும் பாருங்க. கவிதை தான், ஆனா இது பாருங்க சிறுகதை மாதிரியே வரும். உருண்டு விழுந்தோடும் பென்சிலை குனிந்து எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுக்கையில் பென்சில் அழகாக இருந்தது உலகம் போல, உலகம் அழகாக இருந்தது ஒரு பென்சில் போல. இது ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சிறு கவிதைக்குள்ள அதை சொல்ல முடியுதுல. ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போது, ஒரு குழந்தையை நாம் மகிழ்விக்கும் போது இந்த உலகமே மகிழ்வாக அழகாக மாறுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சின்ன 5-6 வரிக்குள்ளே சொல்ல முடிகிறது என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய ஆற்றல். கலாப்பிரியா அவங்களுடைய கவிதையும் எல்லாரும் சொன்னீங்க, அதனால நானும் ஒன்று சொல்லிடுறேன். தன் காகித கப்பல் மூழ்கி விடும் என்று தெரிந்தும், தன் காகித கப்பல் மூழ்கி விடும் என்று தெரிந்தும் அவசரமாக ஒன்றை செய்து மழை நீரில் விடும் குழந்தை போலத்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கிறோம். இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதி சொன்னோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த காகித கப்பல் மலையில கவுந்துரும், தெரிஞ்சாலும் ஒரு காகித கப்பலை ஒரு பிள்ளை செஞ்சு விடுதில்ல, அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை அழிய போகுது. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, ஒரு நாள் இல்லாம போக போகுது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் இல்லையா? அந்த ஒரு சிந்தனையை கலாப்பிரியா இந்த
கவிதைக்குள் ஒரு நம்பிக்கைத்துவமாக வைக்கிறார் என்றால் இந்த கவிதை அழகாகத்தானே இருக்குன்னு இவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன், உங்களையும் ரொம்ப பதட்டத்துக்கு ஆளாக்க வேண்டாம். சிறுகதையை விட ஒரு கவிதை எவ்வளோ பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த அப்படியே நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். வீசி எறியப்பட்ட எச்சில் இலையை நோக்கி பசித்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை புரட்டிவிட்டு திகைத்து நின்றது. அதில் அதன் அம்மாவின் வாசனை. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குது, எச்சி இலையை தூக்கி போடுறாங்க ஹோட்டல் வாசல்ல. அப்பா சாப்பாடுன்னு ஓடி போய் அதை பிரிக்குது, அப்படியே அதிர்ந்து போய் நிற்குது. அதில் அவங்க அம்மாவை பிரியாணி ஆக்கி சாப்பாடு போட்டிருக்காங்க. இது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எத்தனை பிரியாணி நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த சைடு போகும்போதெல்லாம் சுல்தான் கடை பிரியாணி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம். எத்தனை இலைகளை நாம் தூக்கி எறிந்திருப்போம், எத்தனை உயிரினங்களை கொண்டிருப்போமா? அதுக்கு ஒரு பிள்ளை இருக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும்னு நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? ஒரு சராசரி மனிதன் யோசிக்காததை யோசிக்க வைப்பதுதான் ஒரு கவிஞனின் வேலை என்பதை இதில் அவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருப்பார். வழக்கமாக சொல்லுகிற விஷயத்திலிருந்து கவிஞன் சிந்திக்கணும். சிறுகதைக்கு நம்ம அதை தாண்டி ரொம்ப சிந்திக்க முடியாது. அந்த சிறுகதை என்ன மாறல் சொல்லுது, ஆமாங்க அது சூப்பர் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் கவிதை என்ன செய்யும்னா நமக்குள் இருக்கிற ஒரு கவிஞனை தூண்டிவிடும், நமக்குள் இருக்கிற ஒரு சிந்தனையை பிரகாச வைக்கும். நான் சாதாரணமாக இதை சொல்கிறேன் பாருங்க. பிரமிழ் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை, ஒன்று அந்த கவிதையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். ஆனால் என்னைக்காவது இந்த கவிதைக்குள்ள உட்காந்து யோசித்து பார்த்துருக்குறோமா? யோசிச்சு பார்த்தா இந்த கவிதை நமக்கு தருகிற ஒரு ஆத்ம தரிசனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐ ஓப்பன் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பறவை இருக்குதுங்க, இந்த பறவை வானத்தில் பறக்கிறதுக்கு எது சப்போர்ட்டா இருக்கு? சிறகுகள். சிறகுகள்ங்கிறது என்னது? இறகுகளுடைய தொகுப்பு தான். அப்ப இந்த இறகுகளுடைய தொகுப்பான சிறகை வச்சுதான் பறவை வானத்தில் பறக்குது, புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பறக்குது. அப்படி பறந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பறவையோடைய ஒரு இறகு என்ன பண்ணுது? உதிர்ந்துருச்சு. அதான கவிதை. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, அப்படியே மேலிருந்து அது டிராவல் பண்ணுது. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சிறகிலிருந்து இறகு விழுது. இப்ப விழுந்த இறகை நினைச்சு பறவை பயப்படுமா? வருத்தப்படுமா? ஐயோ இந்த இறகு போயிடுச்சே, இனிமே பறக்க முடியுமான்னு பயப்படுமா? இந்த இறகு போயிடுச்சேன்னு வருத்தப்படுமா? அது பயணத்தை பார்த்து போயிட்டே தான் இருக்கும். இந்த இறகு அப்படியே உதிர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எதுல வருது? காற்றுல வருது. காற்றின் பக்கங்களில், காற்றின் தீராத பக்கங்களில். மனுஷனுடைய வாழ்க்கை தீந்து போற பக்கம், ஆனா காற்று என்னைக்கு இருக்கும்ல, அது தீராத பக்கம். அந்த தீராத பக்கத்துல எதை எழுதுது? ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இனிமே இதுக்கு இருக்கிற வாழ்க்கை அந்த காத்துல பயணிச்சு அது எங்க கீழே உள்ள போகுதோ அவ்வளவுதான் அந்த அனுபவம். அந்த பயணத்திற்குள் அது எவ்வளவு பதிவு செய்ய முடியுமோ அதை பதிவு செய்து விட்டு தான் போக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அம்மா அப்பா கூட தான் இருந்தோம், அண்ணன் தங்கச்சிகளோட தான் இருந்தோம், தாத்தா பாட்டியோட தான் இருந்தோம். திடீர்னு இந்த இறகு என்னாச்சு? அப்படியே உதிர்ந்து புகுந்த வீட்டுக்கு வருது. அந்த ஆண்கிற ஒரு இறகு என்னாச்சு? மனைவியை கல்யாணம் முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போச்சு. இதனால அந்த பறவை பாதிக்கப்பட்டுச்சா? இந்த இறகு வருத்தப்பட்டுச்சா? இது தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை காற்றின் பக்கங்களில் எழுத ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த வாழ்க்கைக்குள்ள அதன் அனுபவம் தான் அதோடைய அழகு. இப்ப அந்த இறகு கீழே விழுந்துருதுன்னு வைங்க, அதை ஒரு ஆய்வாளர் எடுத்து பார்த்தாருன்னு வைங்க, அது என்ன பறவைன்னு சொல்லிடுவார். அந்த பறவை என்ன நிறம்னு சொல்லிடுவார். அதுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லிடுவார். அது எந்த கண்டத்தை சேர்ந்த பறவைன்னு சொல்வார். அந்த பறவை எத்தனை ஆயுள் காலம் வாழும் என்று சொல்வார். உதிர்ந்த ஒற்றை இறகு வானத்தில் பறந்த ஒரு பறவையின் வாழ்க்கையை சொல்லி செல்ல முடியும் என்றால், நம்ம யாராவது புறக்கணிச்சாலும் சரி, நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் சரி, நமக்கான பயணத்தை ஒரு பறவையை போல பறந்து செல்ல வேண்டும். விழுந்தாலும் ஒரு இறகை போல நமக்கான வாழ்க்கையை எழுதிவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று பிரமிழுடைய இந்த கவிதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. என்றால் ஒரு கவிதையை ஒரு நாள் எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் அக்கா பிரிச்சு நீங்க வாசிச்சு பாருங்களேன். உங்க மனசுக்குள் ஒரு புதிய தேடல், ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தத்துவம் பிறக்கும். அதனால் தான் விக்ரமாதித்தன் சொன்னார், கவிதை என்பது மாயம்.
கவிதைக்காரன் ஒரு மாயக்காரன், நல்ல கவிஞன் நல்ல மாயக்காரன் அப்படின்னாரு. அது ஒரு மேஜிக். இளைஞர்களை எது ஈர்க்கும் தெரியுமா? மேஜிக் தான் ஈர்க்கும். அப்படி கேட்சியா சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிச்சுக்கிற மாதிரியான விஷயம் கவிதை. முதல்ல கவிதை மூலமா அவங்க உள்ள வருவாங்க. ஏன் எல்லாரும் கவிதை எழுதி அப்புறம் சிறுகதை எழுத போனாங்க தெரியுமா? அந்த கவிதை தான் அவர்களை பக்குவப்படுத்தியது. அந்த கவிதை தான் வாழ்க்கையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. கவிதை தான் சிறுகதை எழுதுகிற அளவுக்கு அவர்களை பண்படுத்தியது. அதனாலதான் அடுத்த களத்துக்கு போனாங்க. இது முதல் படி.